ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்மோ புத்தி யூடியூப் சேனல். பசி சிட்டிக்கு கோவம் வருது அப்படின்ற மாதிரி திடீர்னு லைக்காக்கு சொர்ணம் வந்துருச்சான்னு தெரியல. ரெகுலராக அப்டேட்ஸ் விட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ விடாமுயற்சிக்கு நிறைய பேர் ட்விட்டரில் எனக்கு காலையிலேருந்தே விடாமுயற்சி செகண்ட் லுக் வேணும், விடாமுயற்சி செகண்ட் லுக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக்கா ப்ரொடக்ஷன் கிட்டையும் சுரேஷ் சந்திரா அவர்கள்கிட்டையும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சில நியூஸ் பத்திரிகையில் கூட இன்னைக்கு விடாமுயற்சியோட செகண்ட் லுக் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் போடும்போது நிறைய ஃபேன்ஸ் இன்னைக்கு செகண்ட் லுக் வரும் அப்படின்ற மாதிரி நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு செகண்ட் லைக்கா ப்ரொடக்ஷன் நினச்சி பார்த்தேன், இவனுங்களாவது செகண்ட் லுக் விரதாவது அப்படின்ற மாதிரி ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன். ஆனால் ஆச்சரியத்தின் உச்சக்கட்டமாக கரெக்டாக 6:15 இவங்க அனௌன்ஸ்மெண்ட்டை போட்டுட்டாங்க. விடாமுயற்சி 2 லுக்ஸ் கம்மிங் ஆன் 8:02 PM அப்படின்னு போடும்போது செகண்ட் லுக் போஸ்டர் விடுறாங்களா இல்லை 2 லுக் இருக்க ஃபோட்டோ விடுறாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டு எனக்கு அப்போவே வந்தது. நினச்ச மாதிரியே 2 ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ். அதில் ஒரு ஃபோட்டோவில் நம்ம கையில் AK-47 வச்சுக்கிட்டு நெஞ்சில் கை வச்சு நிற்கிற மாதிரி ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு போஸ்டரில் நம்ம காரை டிரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் போஸ்டரில் கவனிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஜித் சார் கையில் AK-47 கன்னை வச்சிருக்காரு. அப்படி மேலே வந்து அவரோட கண்ணை பார்த்தீங்கன்னா பயமோ கோவமோ எதுவும் இல்லாமல் ரொம்பவே காமான ரியாக்ஷனில் இருக்கும். எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன், நம்பிக்கையாரு அப்படின்னு யாரையோ பார்த்து நம்ம AK சொல்கிற மாதிரி இருக்குது இந்த லுக்கு. எனக்கு பர்சனலாக இந்த போஸ்டர் தான் என்னோட ஃபேவரட். உங்களுக்கு இந்த 2 ஃபோட்டோவில் எந்த ஃபோட்டோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்.